வெல்கம் டு கேஆர்ஆர் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் நல்ல ஒரு அருமையான சட்னி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி நம்ம முள்ளங்கி சட்னி எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோங்க. இந்த முள்ளங்கியோட வாசனையே பார்த்திங்கன்னா சில பேருக்கு பிடிக்காது, அதனாலே முள்ளங்கி சாப்பிட மாட்டாங்க. ஆனால் அந்த வாசனை கொஞ்சம் கூட இல்லாமல் தான் நம்ம இன்றைக்கி சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். டேஸ்ட்டு ரொம்பவே அருமையாக இருக்கும். நீங்கள் சொன்னால் மட்டும்தான் தெரியும் இது முள்ளங்கி சட்னின்னு, இல்லைன்னா நார்மல் கார சட்னி மாதிரியே தான் இருக்கும் டேஸ்ட்டு. எப்படி செய்கிறதுன்னு நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பெல் சிம்பல் ப்ரெஸ் பண்ணி ஆல்கிற ஆப்ஷனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷனில் ஒன்றுக்கு ஒன்றே கிடச்சிக்கிட்டு இருக்கும். இந்த சட்னி பார்த்திங்கன்னா இலை தோசைக்கு, அதாவது முடக்கத்தான் இலை தோசைக்கு தான் செஞ்சுருந்தேன். டேஸ்ட்டு ரொம்பவே அருமையாக இருந்தது. இலை தோசை வீடியோ லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், தேவைப்படுறவங்க செக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். அதுக்கு பார்த்திங்கன்னா அடுப்பில் ஒரு கடாய் வச்சுருக்கேன். ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் நல்லா காயட்டும். இன்றைக்கி நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 150 கிராம் அளவுக்கு முள்ளங்கி எடுத்துருக்கேன். நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். தோல்லாம் சீவிட்டு நல்லா அலசிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ எண்ணெயில் சேர்த்து இதை நல்லா வதக்கி எடுத்துக்கணும். நல்லா வதக்கிட்டு நம்ம செய்யும் போது தான் பார்த்திங்கன்னா அதில் உள்ள பச்சை வாடை தெரியாமல் டேஸ்ட்டும் ரொம்ப அருமையாக இருக்கும். நல்லா பார்த்திங்கன்னா தெரியும், வதங்கி நல்லா நிறம் மாதிரி வந்திருக்கு பாருங்கள். இந்த அளவுக்கு நீங்கள் வதக்கி எடுத்துக்கணும். எண்ணெயெலாம் வடிச்சிட்டு இதை ஒரு கிண்ணத்துக்கு மாற்றி வச்சுக்குவோம். திரும்பவும் அதே எண்ணெயில் வந்து இன்னொரு 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்குவோம். இப்போ எண்ணெய் சேர்ந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 2 டீஸ்பூன் அளவுக்கு கருப்பு உளுந்து சேர்த்துக்கிறேன். உளுந்து சேர்த்து நல்லா பொரியட்டும், நல்லா செவந்து வரட்டும். உளுந்து நல்லா செவந்ததுக்கப்புறம் மற்ற பொருள்லாம் சேர்த்துக்குங்க. இந்த சட்னி காரத்துக்கு தகுந்த அளவு வரமிளகாய் சேர்த்துக்குவோம். நான் இன்றைக்கி 6 வரமிளகாய் சேர்த்துருக்கேன். நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்த அளவு சேர்த்துக்குங்க. இப்போ நல்லா வதங்கட்டும். இப்போ மிளகாய் நல்லா வறுபட்டதுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா நான் இந்த சட்னி சின்ன வெங்காயம் சேர்த்து தான் அரைக்க போகிறேன். அப்போ தான் டேஸ்ட்டு ரொம்ப அருமையாக இருக்கும் சின்ன வெங்காயம் சேர்க்கும் போது. நல்லா ஒரு 20 சின்ன வெங்காயம் போல் உரித்து வச்சுருக்கேன், அதை இதில் சேர்த்துக்கிறேன். இது கூடவே பார்த்திங்கன்னா ஒரு 10 பூண்டு பல் சேர்த்துருக்கேன். சேர்த்து இதையும் நல்லா வதக்கி எடுத்துக்குவோம். இது கூடவே பார்த்திங்கன்னா ஒரு தக்காளி பழம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இதில் சேர்த்துக்கிறேன். தக்காளி வந்து அதிகமாக சேர்க்கக்கூடாது, 1 மட்டும் சேர்த்துக்குங்க போதும். இப்போ வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா வதங்கி வரட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், நல்லா வதங்கி நிறம் மாதிரி வந்திருக்கு பாருங்கள். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு கொத்து கருவேப்பிலை, அதே போல் கொஞ்சமாக மல்லித்தலை சேர்த்துக்கிறேன். மல்லித்தலை பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாகவும் சேர்க்கக்கூடாது, ஓரளவு நம்ம கையால் எடுத்தோம் அப்படின்னாக்கா கொஞ்சமாக அப்படியே ஒரு அரைப்படி அளவுக்கு சேர்த்துக்குங்க. நல்லா லைட்டாக ஒரு 2 நிமிஷம் மட்டும் வதக்கி விட்டுட்டு நம்ம ஏற்கனவே வதக்கி வச்சுருக்க முள்ளங்கியும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணி இதை கொஞ்சம் கூட சூடு இல்லாமல் நல்லா ஆற வச்சு எடுத்துக்குவோம். ஆற வச்சதுக்கப்புறம் இதை வந்து நம்ம மிக்ஸி ஜாரில் மாற்றிக்குவோம். இப்போ மிக்ஸி ஜாருக்கு எல்லாத்தையும் மாற்றிட்டேன். இதிலே ஒரு சின்ன துண்டு புளி சேர்த்துக்கிறேன். அப்புறம் சட்னிக்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கிறேன். சட்னியை ஃபஸ்ட்டு ஒரு ஓட்டை ஓட்டிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் கொஞ்சமாக தண்ணி விட்டு அரைச்சிங்கன்னா நல்லா நைஸாக அரைப்பட்டு வரும். இப்போ சட்னி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன் பாருங்கள். இந்த அளவுக்கு அரைச்சிக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். இப்போ இதை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கிறேன். இப்போ இது கூடவே பார்த்திங்கன்னா கொஞ்சமாக தண்ணியும் கழுவி சேர்த்துக்கிறேன். நல்லா ஒரு தடவை ஒத்தாப்பில் கலந்து விட்டுருங்க சட்னியை. டேஸ்ட்டு ரொம்பவே அருமையாக இருக்குங்க. முள்ளங்கி சேர்த்ததே கொஞ்சம் கூட தெரியாது. முள்ளங்கி சாப்பிடாத குழந்தைங்களுக்கெல்லாம் நீங்கள் இது போல் செஞ்சு கொடுக்கலாம், ரொம்ப அருமையாக இருக்கும். இப்போ இந்த சட்னிக்கு நம்ம தாளிப்பு கொடுத்துருவோம். எப்போதும் நம்ம எல்லா சட்னியும் எப்படி தாளிப்போமோ அதே போல் தான். கடுகு, உளுந்து, கொஞ்சமாக கருவேப்பிலை, கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்து தாளிப்பு ரெடி பண்ணியிருக்கேன், அதை இதில் சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுருங்க. அவ்வளோதான் நம்மளோட முள்ளங்கி சட்னி பாருங்கள், ரொம்ப சூப்பராக அருமையாக ரெடி ஆகிடுச்சு. இட்லி தோசைக்கெல்லாம் ரொம்பவே அருமையாக இருக்கும். சப்பாத்தி கூட இந்த சட்னி வச்சு சாப்பிட்லாங்க. டேஸ்ட்டு ரொம்ப அருமையாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நான் சொன்னது போல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். என்னோட இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம கேஆர்ஆர் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நாளைக்கு வேறொரு ரெசிபியோடு சந்திப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.